இருதயத்தின் அந்தரங்கம் சரியா இல்லை என்று சொன்னால், நம்முடைய அந்தரங்கமான கிரியைகள் சரியான நிலையில் காணப்படவில்லை என்று சொன்னால், அடுத்த விஷயம் என்ன நடக்கும், என்ன ஒரு காரியம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் இந்த காரியத்தில் நம்ம வந்து வாசிச்சு பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. என் காலடிகள் வழுவாத படிக்கு, என்னுடைய கால் நடைகள் வழுவாத படிக்கு, என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்முடைய வழிகளில் நீர் என் நடைகளை ஸ்திரப்படுத்தும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கால் நடைகள் வழுவி போகாதபடி உம்முடைய வழிகளில் என்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நடைகள் வழுவி போகக்கூடிய சூழ்நிலைகளிலே காணப்பட முடியும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உம்முடைய வழிகளில் என்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும். அப்படின்னா உம்முடைய வழிகள் அல்லாத வழிகளிலும் கூட என்னுடைய நடைகள் போயிடலாம் அப்படிதான் அர்த்தம். அதுல என்ன ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த அந்தரங்க சுத்திகரிப்பு என்று அழைக்கப்படக்கூடிய அந்தரங்கமான நிலை சரியா இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும் பாருங்க. நம்முடைய வழிகள் நம்முடைய நடைகள் கர்த்தருடைய வழியில் உறுதியான நிலையில் காண்பிக்கப்படுகிறது இல்லை. நம் இஷ்டப்படி நம்ம நடக்க ஆரம்பிப்போம். ஒருவேளை ஒரு ஊழியமா இருக்கலாம், ஒரு ஜெபமா இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய நிலையாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், கர்த்தரோடு வைக்கக்கூடிய ஐக்கியமா இருக்கலாம். இதுல எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் தேவனுக்கு சித்தமானவைகளை நாம் செய்யாமல் எதை நாம் இஷ்டப்படி செய்ய ஆரம்பிக்கிறோமோ அவைகளை தேவன் மெய்யாகவே புறக்கணிக்கிறேன்னு சொல்றாரு. வேதத்துல நல்ல ஒரு விளக்கத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த நாட்களில் அநேகர் வந்து கர்த்தரை நோக்கி சொல்லுவாங்களா, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவான்னு சொல்லுவாங்க. அப்பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்வார், அக்கிரம செய்கைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை ஒரு காலம் அறிய. ஏன் அவங்க செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அற்புதம் செஞ்சாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க. என்றாலும் கர்த்தர் ஏன் அவர்களை அக்கிரம சிந்தைக்காரர் என்கிற ஒரு வார்த்தையில சொன்னார்னா, இவர்களுடைய நடைகள் கர்த்தருடைய வழியில இல்ல. அவர்களாய் போய் ஊழியம் பார்த்தாங்க, அவங்களா போய் பிரசங்கம் பண்ணாங்க, அவங்களா போய் கிரியைகளை செஞ்சாங்க. இதை ஆண்டவராகிய தேவன் பார்த்த பொழுது சொன்னார், வழுவி போகக்கூடிய நடை உள்ளவனாய் நான் உன்னை பார்க்கிறேன். நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில தங்கள் ஜெப நடையில, தங்கள் ஊழிய நடையில, தங்கள் உபதேச நடையில, தங்கள் பிரசங்க வாக்கியங்கள்ல தாங்களாகவே அநேகமான காரியங்களை பேச துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அடிக்கடி நான் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம் அதுதான். ஒரு சின்ன ஒரு பொறுப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே தர ஆரம்பிச்சிருந்தால், ஒருவேளை இந்த வீடியோ கேமராவை இயக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒருவேளை இந்த ஆம்பிளிஃபயரை இயக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒருவேளை ஒரு சின்ன ஒரே ஒரு இந்த ட்ரம்ஸை வாசிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, எந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களில் தந்திருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்பட்ட வண்ணமாகவே தான் நீங்க செய்யணும். இது உங்க விருப்பத்தின்படி நீங்க செய்கிறதற்கு இந்த இடத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு தரல. எதை நாம் செய்ய ஆரம்பித்தாலும் வேதத்தில் என்ன போட்டு பாருங்க, நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு ஏதுவாகவே செய்யுங்க. அதுல அவர் பிரியமா இருக்கிறாரான்னு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மறைவாக அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய இந்த விக்கிரகம் என்ன செய்கிறது, வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நிலையில் ஓடுகிறவனை போல நம்முடைய கண்களுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சாலும் மறைவிலே உங்கள் கால்களை கர்த்தருடைய நடைகளை விட்டு வழுவி போக செய்ய ஆரம்பிச்சிருது. நல்லா பார்க்கணும். நான் நிற்கக்கூடிய இந்த காரியம் நான் பிரசங்கம் பண்ண இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கிறேனே, இந்த செய்தி கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டதா அல்லது நானா யோசிச்சதா? இன்றைக்கு நான் வாசிக்கிற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இது என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்கிறதா அல்லது கர்த்தருடைய திட்டத்தின்படி உருவாக்கப்படுகிறதா? ஒரு பாட்டு பாடினாலும் சரி, ஒரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, ஒரு வார்த்தைகளை வாசிச்சாலும் சரி, ஒரு வேத வசனங்களை வாசிச்சாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் கூட இதிலே கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டவனாய் நான் இயங்குகிறேனா, இப்படி நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியம். சின்ன ஒரு வேலை தானே அங்கே செய்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜன்னல் எல்லாம் நான் வந்து துடைக்கிறேன், இந்த வேலையில நான் வந்து இதை குறித்து நான் வந்து நினைச்சு பார்க்கணுமா? நினைச்சு தான் பார்க்கணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல இந்த இடத்திலே செய்யப்படக்கூடிய எல்லா வேலையும் கர்த்தருடைய இராணுவ இடங்களிலே செய்யப்படக்கூடிய வேலைக்கு ஒத்த வேலை. இந்த இராணுவத்தில் செய்யக்கூடிய சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதில் என்ன பாதிப்பு வந்தாலும் இராணுவத்திலே பணியாற்றக்கூடிய எல்லா மனிதனுக்கும் அந்த பாதிப்பு உரியது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சால்
ஒரு சாதாரணமான, அதாவது இந்த கீபோர்டுக்கு ஒரே ஒரு கவரை நீங்க வந்து எடுத்து நீங்க வந்து மாட்டி வச்சா கூட அதையும் நீங்கள் ஜெபத்தோடு கூட செய்யுங்கள். ஏன்னா இது கர்த்தருடைய பணி. இந்த பணியில உங்களுடைய நடை சற்று விலகி போக ஆரம்பிச்சாலும் இனி உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் வழியிலே கர்த்தரை உங்கள் மார்க்கத்திலே எங்கும் பார்க்கவே முடிகிறது இல்லை. இந்த ஒரு சின்ன ஒரே ஒரு டைவர்ஷன் தான். இன்னும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். தண்டவாளத்துல போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது ரயில்வே டிராக்ல போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெயினை நாம் திருப்ப வேண்டும் என்று சொன்னால் பெரிய விஷயத்தை செய்யணும்னு அவசியம் இல்லை. அங்கே மேல இருந்து, அதாவது பாயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, பெரிய பெரிய லீவர் மாதிரி இருக்கும். அந்த லீவர் அவங்க வந்து அப்படி பிடிச்சு இழுப்பாங்க பாருங்க. இழுத்த உடனே இந்த தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி லேசா டைவர்ட் ஆகி அடுத்த தண்டவாளத்தோடு கூட போய் ஒட்டிக்கொள்ளும். அவ்வளவுதான். என்ன நடக்கும்? அவ்வளோ பெரிய ட்ரெயின் வரக்கூடியது நேர் வழியிலே போகாம அப்படி டைவர்ட் ஆகி கடந்து போகிறத பார்க்க முடியும். ஒரு மனிதனை மாற்றுகிறதுக்கு பெரிய பாவம் செய்யணும் அவசியம் இல்லை, பெரிய அக்கிரமம் செய்யணும் அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரு விழுகை இருந்தாலே போதும், ஒரு சின்ன ஒரு நடையில ஒரு சின்ன ஒரு பிசகு இருந்தாலே போதும், ஒரு சின்ன ஒரே ஒரு மாறாட்டம் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலே போதும், கர்த்தரை விட்டு நாம் வழுவி போக ஆரம்பிச்சிடும். இந்த மாறாட்டத்தை தரக்கூடிய சாத்தான் என்ன செய்கிறான் என்றால், நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு மைனூட்டாய் நம்முடைய வாழ்க்கையில இவைகளை பயன்படுத்த துவங்குகின்றார். அந்த சாத்தான் தரக்கூடிய விஷயம் பெரிய மாற்றங்களை உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க ஜெபத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய ஆவிக்குரிய வாஞ்சியை தொடரணும்னு அவசியம் இல்லை, உங்களுடைய ஊழியத்தை தொடரணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன ஒரே ஒரு பிளாக் ஸ்பாட்டை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாலே போதும். ஒரு சின்ன ஒரு மாறாட்டம். இந்த மறைவிலே காணப்படக்கூடிய விக்கிரகம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இவை எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க ஆரம்பிக்கிறான், எதுல ரொம்ப அவனுடைய நினைவு, அவனுடைய வாஞ்சை அதிகமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது, பிரசங்கிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான்னா, இந்த பிரசங்க நேரத்துல கர்த்தராகிய தேவனை தேடாமல் ஒரு வார்த்தையை, ஒரு எழுத்து அவன் வந்து பேச சொன்னா போதும். சாத்தானுக்கு தேவை பெரிய ஒரு பிரசங்கத்தையே நீங்க செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த பிசாசு செய்யக்கூடிய காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த காரியத்துல கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்படாது இருக்கக்கூடிய ஒரு எழுத்திலே காணப்படக்கூடிய ஒரு உறுப்பை நீங்க பேசும்படி சொன்னாலே போதும், நீங்க ஒட்டு மொத்தம் விழுந்து போயிடுவீங்க. அப்ப இந்த சாத்தான் செய்யக்கூடிய காரியத்துல நீங்களும் நானும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் அவர் சொல்லுகின்றார், உம்முடைய வழிகளிலே என்னுடைய நடைகளை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வழியை விட்டு நான் இங்கு அங்கு போயிடக்கூடாது, என் யோசனையில கூட உங்க வழியை விட்டு நான் போயிடக்கூடாது, என் வார்த்தையில கூட உங்க வழியை விட்டு நான் போயிடக்கூடாது, என் பார்வையில கூட உங்க வழியை விட்டு நான் தப்பி போயிடக்கூடாது, நான் கேட்கக்கூடிய வார்த்தையில கூட உங்க வழியை விட்டு நான் விலகி போயிடக்கூடாது, என் இருதயத்தினுடைய நினைவுல கூட நான் சின்ன ஒரு யோசனை கூட வந்துடக்கூடாது. அந்த யோசனை வந்துச்சுனாலே போதும், அதை கூட கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக இந்த சாத்தான் பயன்படுத்தி உங்களையும் கர்த்தரையும் ரெண்டு பிரிவாய் பிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த விக்கிரகம் பெரிய விஷயத்தை, பெரிய மாற்றத்தை உருவாக்குனா நீங்களும் நானும் கண்டுபிடிச்சிருவோம். பெரிய ஒரு விஷயத்தை இந்த சாத்தான் உருவாக்குகிறது உண்டான எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த சாத்தான் தரக்கூடிய விழுகை உங்களுக்கு எனக்கு தெரியவே தெரியாது, நம்ம விழுந்துட்டோம் நமக்கே தெரியாது. ஒருவேளை நிறைய ஜனங்கள் நம்மளை பார்த்து அறிவுறுத்த ஆரம்பிச்சா கூட நாம் நம்முடைய வழிகளில் சரியாகத்தான் இருக்கிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிப்போம். நிறைய ஊழியக்காரனுடைய நிலையை பார்த்திருக்க முடியும். இதை பார்க்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் சொல்லுவாங்க, ஐயா உங்க பிரசங்கம் முந்தி மாதிரி இல்லை, ரொம்ப தப்பா நீங்க பேசுறீங்க. உடனே அவருக்கு வந்து கோவம் வந்துடும், டென்ஷன் வந்துடும். நானா தப்பா பேசுறேன், நீ தான் என் தப்பா அந்த காரியங்கள் யாவற்றையும் கேட்க ஆரம்பிக்கிற, நான் வேதத்திற்கு ஒத்ததாகத்தான் பேசுகிறேன் என்று சொல்லி அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இந்த சாக்கு போக்கு எதனால வந்துச்சு தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் தான், உன்னை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய இந்த விக்கிரகம் தான் உன்னை கர்த்தருக்கு எதிராளியாய் திரும்ப செய்ய ஆரம்பிச்சிருது. நீ கர்த்தருக்கு எதிராக கடந்து போகிற உனக்கே தெரியாது. நீ நினைக்கிற நான் கர்த்தருடைய ஊழியம் தான் செய்யறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையத்தான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய வழிக்கு எதிராக கடந்து வரக்கூடிய எதிராளியாய் புறப்பட்டு வந்துட்ட. இதற்கு என்ன காரணம்? தேவனுடைய வழியை விட்டு ஒரு இன்ச்சு, ஒரு சின்ன ஒரு இம்மி அளவு உன்னை விலக செய்ய ஆரம்பிச்சா கூட போதும், சாத்தான் தன்னுடைய ஸ்தானத்திலே உன் நிமித்தம் வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடுவான். அதனாலதான் எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலையில கருத்தாக தன்னுடைய நடைகளை அவன் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்கு காலையில நான் எப்படி இருக்கிறேன்? நேற்று ராத்திரி நான் நல்ல ஜெபம் பண்ணி தான் படுத்து தூங்கினேன். நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் நிறைய தரிசனம் கொடுத்தாரு.
ஆவிக்குரிய அனுபவங்கள் கொடுத்தாரு, சொப்பனம் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கு காலையில எழுந்திருக்கும் பொழுது எனக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது? அது முதல் காரியம் நீ ஆராய்ஞ்சு பாரு. நேற்றைக்கு ஒருவேளை கர்த்தரோடு கூட நீ நல்லா இருந்திருக்கலாம், ஆனா இன்றைக்கு காலையில் நேற்று இரவு நேரத்துல என்னென்ன வித்துக்களை சாத்தான் விதைச்சா நமக்கு தெரியாது. ஒருவேளை இன்றைக்கு காலையில் எழுந்திருக்கும் பொழுது உனக்கும் கர்த்தருக்கும் ஏதாகிலும் பேதங்கள் இருக்கிறது உண்டானால் உடனே நீ சீர்படுத்திக் கொள்ளணும். அப்ப என் வாழ்க்கையில நான் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்டேங்க, இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கேன்னு எவனும் தன்னுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை, ஆவிக்குரிய நிலையை அவன் பரிசோதித்து பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தரோடு கூட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் கர்த்தரோடு கூட வச்சிருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கு? இன்னைக்கு நான் கர்த்தரோடு கூட வைத்திருக்கக்கூடிய இணைப்பு எப்படி இருக்கு? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிச்சா என் தேவனுடைய மகிமை என்னால பார்க்க முடியுமா? அவருடைய குரலை என்னால கேட்க முடியுமா? அவரோடு கூட அவர் அசைபாடக்கூடிய விஷயத்தை என்னால பார்க்க முடியுமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சாத்தான் எப்படி நம்ம ஏமாற்றுகிறான் அப்படின்னா, ரொம்ப எளிதான ஒரு வழியில நம்ம எவன் ஏமாற்ற துவங்கி விடுவான். எப்படி ஏமாற்றுவான்? இந்த மாதிரி கூட்டத்தில் வரக்கூடிய நேரத்தில், கூட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், அங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அந்த பிரசங்கம் செய்யக்கூடிய அந்த தேவனுடைய மனுஷன் உங்களை வந்து ஆராதனைக்குள்ளாக நடத்துகிறார் என்று வைத்துக்கொள்ள, அல்லது யாராச்சும் ஒரு ஆராதனை வீரர் வந்து ஆராதனைக்குள்ளாக நடத்துகிறார் என்று சொன்னால், எல்லாரும் ஆவியில நிறையும் போது, நீங்களும் ஆவியில நிறையும் போது நீங்க என்ன நினைச்சிருவீங்க? நான் இன்னைக்கு நல்லா இருக்க போய்தான் ஆவியிலே நிறையக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். முதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆவியிலே ஏற்படக்கூடிய நிறைவுல ரெண்டு விஷயத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்று, உங்கள் மாம்சமே ஆவியின் நிறைவை போல அது நடிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். நீங்க பார்க்கிற விஷன் மாதிரியே உங்க மாம்சம் உங்களுக்கு வந்து மென்டல் பிக்சரை காமிக்க ஆரம்பிக்கும். நீங்க பார்க்கிறது மாதிரியே எல்லா விதமான விஷயத்தையும் உங்களுடைய மாம்சமும் உங்களோடு கூட பேசி போதிக்க ஆரம்பிச்சிடும். இது நீ உண்மையிலேயே கர்த்தரோடு கூட சரியான ஒரு உறவை வச்சு இந்த ஒரு காரியம் வந்திருக்கிறதா இல்லையா என்கிறதை ஒவ்வொரு வேளையிலும் நாம் அறிய வேண்டியது அவசியம். இந்த சாத்தான் என்ன செய்யறான்? இப்ப நீ ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து ஊழியக்காரர் உங்களை வந்து ஆராதனையில நடத்தக்கூடிய நேரத்துல, ஜெப நடத்தக்கூடிய நேரத்துல எல்லாரும் ஆவியில் நிறைவு, நீ நிறையத்தானே செஞ்ச, நீ நல்லத்தானே இருக்கிற, அப்ப ஏன் உன்னுடைய நடைகள் தப்பா போக முடியும் அப்படின்னு சாத்தான் உங்களுடைய நடைகளை பற்றி அக்கறை இல்லாதவனாய் உங்களை மெய்யாகவே நிர்விசாரியாய் மாறப்பட்டான். எல்லா நேரத்திலையும் ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து சகோதரன் தினகரன் அடிக்கடி ஒரு பிரசங்கத்துல ஒரு வார்த்தையை இவ்விதமாய் சொல்லுவார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது பெரிய ஒரு அதாவது பெரிய ஒரு மின்னழுத்தம், உயர் மின்னழுத்தம் இருக்கக்கூடிய கம்பிக்கு பக்கத்துல போகிறது மாதிரி. கொஞ்சம் அதாவது கம்பியில நடக்கிறதை போல, இந்த கம்பியிலிருந்து ஒரு செகண்ட் நீங்க வந்து தவறி விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், கரணம் தப்பினால் மரணம் என்கிறதை போல மகா பெரிய இழப்பை நாம் சந்திக்க நேரிடும். கொஞ்சம் கூட உங்களுடைய நினைவுகள்ல டைவர்ஷனை நீங்க வந்து அனுமதிக்க கூடாது என்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி ஒரு பேசுகிறத பார்க்க முடியும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கூட நீங்க சோம்பேறித்தனம் காமிக்க கூடாது. இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இப்ப இந்த வார்த்தையை இந்த ஊழியக்காரர் சொல்லிட்டு இருக்கிறாரே, இந்த நேரத்தில் என்னுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது, சரியா என்னால புரிஞ்சுக்கிற முடியுதா, இல்ல புரிய முடியாம என்னுடைய மனதிற்குள்ளாக இங்கும் அங்கும் வெவ்வேறு விதமான வேவரிங்கான நினைவுகள், மனதில் என்னால ஒருமனப்பட முடியாத நினைவுகள் வருகிறது உண்டானால், எங்கோ நான் என்னுடைய ஆவிக்குரிய விஷயத்துல நான் தப்பு பண்றேன், என்னால சரியா நிக்க முடியாம இருக்கிறேன், இந்த வார்த்தையை என்னால சரியாக என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசினாலும் உனக்கு எழுப்புதல் வர ஆரம்பிச்சிடும். ஆனா என்னால முடியல, என்னால அந்த ஒரு காரியத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். எனக்கு ஆங்கில இலக்கணத்துல அல்லது இங்கிலீஷ் கிராமர்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னால், என்னுடைய வகுப்பு நடக்கக்கூடிய வகுப்புகள்ல எந்த வகுப்புல எனக்கு தூக்கமே வராம நான் இன்ட்ரெஸ்டிங் ஆயிருப்பேன்னா, இங்கிலீஷ் கிராமர் வகுப்புல தான் ரொம்ப நான் வந்து இன்ட்ரெஸ்டிங் காமிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு அந்த வகுப்பு வரக்கூடிய நேரம் வந்துருச்சுனாலே ஒரு புதிய ஒரு உற்சாகம் எனக்குள்ள வந்துடும். ஏன்னா அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். எனக்கு அதே மாதிரி ஒரு மேத்ஸ் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மற்ற நேரங்கள் எல்லாம் நான் தூங்கி வழிய ஆரம்பிச்சேன். என்னால வந்து அதை கவனிக்க கூட முடியாது. சயின்ஸ் வரும், அப்புறம் ஹிஸ்டரி வரும், ஜியோகிராஃபி வரும், சோசியல் சயின்ஸ் வரும், அதன் பின்பதாக எல்லா விதமான ஜுவாலஜி வரும், அப்புறம் வந்து தமிழ் வரும், ஆங்கிலம் வரும். எதுவுமே எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வராது. எங்க பாப்பேன் இங்க எத்தனை பஸ் போகுது, எத்தனை அது கார் போகுது, எத்தனை மோட்டர் பைக் போகுது, இதெல்லாம் நான் எண்ணிக்கொண்டிருக்க ஆரம்பிப்பேன். ஆனால் மேத்ஸ் சப்ஜெக்ட் வருகிறது உண்டானால்
ஆனால் என்னுடைய மனம் இங்கும் அங்கும் விலகி போகாமல் அதிலே முழு கவனம் உள்ளதாக என்னுடைய மனம் காணப்பட ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும்னா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலையில ஒரு மனுஷன் இருந்துட்டான்னா, இந்த ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி பேசிட்டோம்னா ஒரு எழுப்புதல் தானாய் அவனுக்குள் வர ஆரம்பிச்சிடும். அப்படி எழுப்புதல் வரல, எனக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, எனக்கு இந்த செய்தியினுடைய நேரம் தாங்க எனக்கு வந்து முடியவே இல்லை, கண்ட்ரோலே பண்ண முடியலைங்க, தூக்கமா வருதுங்க, ரொம்ப டயர்டா நான் ஃபீல் பண்றேங்க, மற்றபடி ஆராதனை நேரத்துல எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் வர மாட்டேங்க, நல்லா எந்திரிச்சு நிற்கிறேன், உட்கார்றேன், எல்லா விஷயத்தையும் நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், வேதத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில், ஜெப குறிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஐயோ என்னைய மாதிரி சத்தம் போட்டு ஜெபிக்க முடியாது, அவ்வளோ வல்லமையான ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனா அந்த பிரசங்க நேரத்தில் உட்கார்ந்துட்டு பிரசங்கம் கேட்கக்கூடிய நேரத்துல தான் என்னை அறியாமல் ஒரு உறக்க நிலை வருகிறது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய மனதை சாத்தான் எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். மற்றபடி எல்லாம் சாதாரணமா தூக்கம் வராது. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆவிக்குரிய விஷயத்தை பத்தி பேசும்போது எப்படி தூக்கம் வரும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பத்தி பேசும்போது எப்படி உனக்கு உறக்கம் வர முடியும்? அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல இந்த மறைவாக காணப்படக்கூடிய இந்த தன்மையை எங்க வருகிறது என்றால், உன் நடைகளிலே எங்கோ ஒரு நடையை கர்த்தருடைய வழியை விட்டு அது மெய்யாகவே விலக்கி இருக்கிறது. உன்னையும் கர்த்தரையும் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் விலக்கி வச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்டெப் நீ விலகினாலே போதும், கர்த்தருடைய ஒட்டு மொத்த காரியத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லா விஷயத்தையும் உன்னால் அங்கீகரிக்க முடிகிறது இல்லை. ஒரு சின்ன இன்னொரு உதாரணத்தை கூட சொல்றேன் பாருங்க. நீங்க கிளாஸுக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் வகுப்புல கிளாஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு வந்து டிக்டேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எழுதும்படிக்காக உங்களுக்கு முன்னால் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஒரு வார்த்தையை நீங்க எழுதாம கொஞ்சம் உங்க மனசு டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அடுத்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு என்ன கனெக்ஷன் நமக்கு தெரியாம போயிடும். நிறைய போர்ஷன் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா 2-3 பேராகிராஃப் நம்ம எழுதாம விட்டுருப்போம். எல்லாரும் வேகமா கடற்கடன் எழுதிட்டு போயிருப்பாங்க, 2 பேராவை நம்ம எழுதாம விட்டுருப்போம். ஆரம்பத்துல எப்படி போச்சு, ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம். அந்த ஒரு வார்த்தையினுடைய விட்டு போகக்கூடிய தன்மை 2 பேராகிராஃபையே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகிறதை போல ஒரு சின்ன ஒரே ஒரு நடைகளிலே வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாற்றம். அதனாலதான் தாவீது பக்தன் எழுதும் பொழுது சொல்லுகின்றார், உம்முடைய வழிகளிலே என்னுடைய நடைகளை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்கேயும் நான் எங்கேயும் டைவர்ட் ஆயிடக்கூடாது. இந்த அந்தரங்கமாக காணப்படக்கூடிய விக்கிரகத்தினுடைய முதல் வேலை என்ன? உன்னுடைய நடைகளில் ஒட்டு மொத்த நடையும் அவன் வந்து அழித்து போட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு ஸ்டெப்பை மாற்றி வச்சுட்டாலே போதும். ஒரு இடத்துல கர்த்தராகிய தேவனை தொலைச்சிட்டாலே போதும், கர்த்தரை விட்டு ஒரு அடியை நீ வந்து நகர்த்தி வச்சுட்டாலே போதும், சாத்தானுக்கு அந்த இடத்தில் வெற்றியை அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், எந்த இடத்தில் நான் என்னுடைய வழிகளிலே சரியாய் நிலைவரமாய் நிற்க முடியாம இருக்கிறேன், எந்த இடத்துல எனக்கும் கர்த்தருக்கு இடையில டைவர்ஷன் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா தான் ஓடிட்டு வந்தேன் என்றாலும் கூட ஏன் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள்ல எழுந்திருக்க முடியல? பிரசங்கம் கேட்கிறேன், நல்லா தான் பிரசங்கம் கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்ககிட்ட வந்து நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பிரசங்கத்தை நீங்க கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆமா நாங்க நல்லா தாங்க கவனிச்சோம், ஆனா ஏன் எந்திரிக்க முடியல அப்படின்னா, கவனித்தோம் உண்மைதான், அறிந்து கொண்ட உண்மைதான், புரிந்து கொண்ட உண்மைதான், ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய நடைகளை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலதான் உங்களால வந்து அதை வந்து பயன்படுத்த முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்ளை பண்ண முடியாம போறதுக்கு காரணம் தான். வசனம் நிறைய தெரியறது முக்கியம் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துல நம்ம போய் நிக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு எத்தனை காரியம் தெரியும்பா? ஐயோ, வசனத்துல ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த பிரதர் எங்களுக்கு வந்து போதித்தார், நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். முதல் கேள்வி அதை கேட்கக்கூடிய கர்த்தர் 2வது கேள்வி என்ன கேட்பார் தெரியுமா? இந்த வசனங்களில் எத்தனை காரியங்களிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனாய்ன்னு கேட்பார். வசனத்தை படிச்சோம் ஆண்டவரே, வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, சாதாரணமா கூட எங்களுக்கு தெரியாத எத்தனையோ ஆவிக்குரிய ஆழ்ந்த விஷயங்களை பற்றி அவர் பேசினார், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு அடி கூட நாங்கள் அறிந்து கொண்டதிலே ஒரு ஸ்டெப் கூட எங்களால் எடுத்து வைக்க முடியல. நீங்க போய் இந்த வசனத்தை கேட்கறது காட்டிலும் கேட்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கர்த்தர் சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனத்தை நீ கேட்கிறதை காட்டிலும் அவைகளை உன் வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறது தான் பிரதானம். இந்த கை கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு என்ன தேவை அப்படின்னா, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு வினாடியும் உனக்கும் கர்த்தருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒவ்வொரு வினாடியும் நீ செக் பண்ணி பார்க்கணும். இந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை கேட்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னுடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட எப்படி இருக்கிறது? கேட்கக்கூடிய நேரத்தில் மாத்திரம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை அல்ல, இப்ப எனக்கும் கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கர்த்தருக்கு எனக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன், ஒரு சின்ன ஒரு பாட்டு போடும்போது எனக்கும் கர்த்தருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியம், இந்த இடத்தை விட்டு நான் கீழே இறங்கி போகக்கூடிய இடத்துல எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் தன்னைத்தானே நிதானித்து பார்க்கிறவன் அவன் மெய்யாகவே விழுந்து போகிறதில்லை. வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தன்னைத்தானே நிதானிக்க கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். அவன் இடறி போகாத ஒரு வாழ்க்கை வாழுவான் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்கின்றோம். நம்மை நாமே நாம் நிதானித்து அறிந்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது என்றால் நம்முடைய நடைகள் எல்லா விஷயத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் அறிந்து உணர வேண்டியது அவசியம். இந்த உறுதியற்ற நடை என்கிறது எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தருகிறது? உறுதியற்ற நடைனா என்ன? சில நேரங்களில் ரெண்டு விஷயமாக நம்முடைய நடை காணப்பட முடியும். கர்த்தருடைய நடைகளை விட்டு வழியை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு நடை, இன்னொன்று கர்த்தருடைய வழிகளிலேயே ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலை. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கர்த்தருடைய நடைகளை விட்டு நம்ம மாறி போகக்கூடிய ஒரு நிலை. ரெண்டாவது, அந்த நடைகளிலேயே நம்ம தான் நடந்துட்டு தான் இருப்போம் என்றாலும் உறுதி இல்லாத ஒரு நிலையின் கூடாக கடந்துப்போம். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம்? அந்த நடைகள்ல எனக்கு சரியான ஒரு நம்பிக்கை இருக்காது. இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர முடியுமா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல முடியும்? உறுதியற்ற ஒரு நடை. இது என் வாழ்க்கையில எப்படி நடக்க முடியும்? இப்படி உறுதி இல்லாத நிலைகளைத்தான் சாத்தான் அந்தந்த நேரத்தில் நம்முடைய கால்களுக்கு விரோதமாய் கண்ணிகளை வைக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். உறுதி இல்லாத நடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய வழிகளை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். முதல் காரியம், இந்த உறுதி இல்லாத நடைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுடைய நடைகளை அவன் கர்த்தருடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. நம்முடைய நடைகளை கர்த்தருடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச வழிதான, நமக்கு அறிந்த மார்க்கம் தானே. இந்த ஊழியக்காரன் நமக்கு முன்பதாக வழிகாட்டி கொண்டு கடந்து போகிறார். எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் அவர் பிரசங்கத்தில் சொல்லிட்டார். நீ டாக்ஸ் கொடுக்கக்கூடிய வழி என்றால் என்ன சொல்லிட்டாரு. அப்புறம் நீ அந்நிய பாஷையை பேசக்கூடிய வழி என்றால் என்ன அவர் நமக்கு கற்பித்து கொடுக்கின்றார். அப்புறம் அவர் சொல்லுகின்றார் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வழி என்றால் என்ன. இப்படி நிறைய வழிகளை இந்த ஊழியக்காரர் நமக்கு கற்பித்து தருகின்றார். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, கற்பித்து தரக்கூடிய எந்த விஷயத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில அப்படி பயன்படுத்தக்கூடாது. எந்த காரியத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம் என்ன? உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அதுதான் முழுமை அடைய ஆரம்பிக்கும். நீ தீர்க்க தரிசனம் பேசக்கூடியவனாய் ஊழியக்காரனால் நீ மெய்யாகவே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் நீயா போய் தீர்க்க தரிசனம் சொல்லிடக்கூடாது. தீர்க்க தரிசனத்துக்குரிய காரியங்கள் வருகிறதற்கு முன்பதாக உன் நடைகளை தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை நான் இயங்கிடக்கூடாது. ஒருவேளை தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல என்னுடைய சுய புத்தியிலே வரக்கூடிய வார்த்தைகளை நான் பேசிட முடியும். ஒருவேளை என்னுடைய சுய மனதில் தோன்றக்கூடிய வார்த்தைகளை பேசிட முடியும். ஆகவே என்னுடைய நடைகளை நான் முதல் காரியம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய நடைகளை உம்மால் மட்டுமே உறுதிப்படுத்த முடியும். இந்த ஒரு நினைவுல தான் எந்த விஷயமா இருக்க ஆரம்பிச்சாலும் எல்லா விஷயத்தையும் தேவ கரத்திலே ஒப்பு கொடுத்து அதன் பின்பதாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம நிறைய விஷயங்களை இயங்க ஆரம்பிச்சிருவோம். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தானே, தெரிஞ்ச ஒரு வேலை தானே, தெரிஞ்ச ஒரு ஊழியம் தானே. இதில் நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. மோசேக்கு ஆண்டவராகிய தேவன் கற்பித்து தந்தார். 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை நீ கூட்டிக் கொண்டு எகிப்தை விட்டு நீ வெளியேறி கூட்டிக் கொண்டு போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நீ அவர்களை அழைத்து கொண்டு போகணும்னு கர்த்தர் கூட்டிட்டு போறாரு. போகக்கூடிய வழியில என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணினாங்க. முரட்டாட்டம் பண்ண உடனே கர்த்தர் ஒரு நாள் மோசையை அழைத்து சொன்னார், நான் இனி இந்த ஜனங்களோடு கூட வரமாட்டேன்ப்பா. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்னுடைய மனதை வேதனைப்படுத்துறதுனால ஒரு மனிதனை அழிக்கிறதை போல நான் இந்த மக்களை அழித்து போட்டு விடுவேன். அதனால நீயே இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ அப்படின்னு மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார்.
6,00,000த்திற்கும் அதிகமான ஜனங்களை மோசே இத்தனை நாள் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கிறார். இப்ப அவருக்கு தெரியும் மக்களை நடத்தக்கூடிய வழிமுறை எப்படிப்பட்டதுன்னு தெரியும், யாரு என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியும். சில பேர் எனக்கு பால் வேணும்னு கேட்பாங்க, சில பேர் தண்ணி வேணும்னு கேட்பாங்க, சாப்பாடு வேணும்னு கேட்பாங்க, சில பேர் நாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு கேட்பாங்க, அப்புறம் சில பேர் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனம் வேணும்னு கேட்பாங்க, சில பேர்களுக்கு தேவையான எல்லா விதமான காரியம் அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்பாங்க. இப்படி இந்த 6,00,000த்திற்கும் அதிகமான மக்களை நடத்தி மோசேக்கு பழக்கம். அதனால கர்த்தர் சொன்ன உடனே மோசே என்ன சொல்லிருக்கலாம், சரி ஆண்டவரே, நீங்க சொன்னது மாதிரி இந்த இஸ்ரவேல் மக்களை நானே அழைத்து கொண்டு போயிடுறேன். இவங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க தான் சொல்ற, இப்ப கர்த்தர் தான் சொல்றார், நீயே கூட்டிட்டு போப்பான்னு சொல்றாரு. அவர் சொல்லுகின்றார், இல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா நீர் எங்களோடு வருகிறது தான் எங்களுக்கு மேன்மை என்கிறதை பற்றி பேசுகின்றார். தெரிஞ்ச ஒரு காரியம் கர்த்தரே பேசுறாரு, இல்ல நீயே போயிட்டு வாப்பா மோசேன்னு சொல்றாரு. இல்லை ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருகிறதா மேன்மை, ஏனென்றால் உம்மால் மட்டுமே எங்கள் நடைகள் உறுதிப்படுத்தப்பட முடியும். அது மோசே தன்னுடைய வாழ்க்கையில புரிஞ்சிருக்க ஆரம்பிச்சதுனாலதான் தன்னுடைய நடைகளை எல்லாம் கர்த்தருடைய கரங்களிலே மோசே ஒப்பு கொடுக்கிறத பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட தெரிந்த நிலை, தெரிந்த காரியம், தெரிந்த சூழ்நிலை, தெரிந்த விஷயம், இதுல நாமவே போய் இயங்கி அநேகமான இடங்களில் நாம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிடும். இப்ப கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எந்த விஷயம் தெரிந்த விஷயமோ தெரியாத விஷயமோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ராமநாதபுரத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்கள நடத்தக்கூடிய பொறுப்பு எங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டு அவங்கள நான் நடத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுல ஒரு அம்மா கர்த்தர் மேல் அலாதியான பாசம், பிரியம், எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் கர்த்தரை கேட்காம நான் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு நிறைஞ்ச ஒரு வயசான ஒரு அம்மா. அந்த அம்மா ஒரு நாள் சாட்சி சொல்றதுக்காக முன்னால வந்தாங்க. சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, நான் கர்த்தராகிய தேவன் எப்போது என் கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது, அவர் கேட்காம எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாட்சி சொல்றாங்க. சாதத்திற்கு உப்பு போட வேண்டும் என்று சொன்னால் அந்த சாதத்தை கொண்டு போய் அந்த அடுப்புல கொண்டு போய் உலை ஏற்று அதற்குள்ளாக அரிசியை போட்டு உடனே என்னுடைய வலது புறத்தில், ஏன்னா கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி வலது பக்கத்திலே திரும்பி, ஆண்டவரே, இந்த சாதம் இத்தனை படி அரிசியை நான் போட்டிருக்கிறேன், இதற்கு எவ்வளவு அளவு நான் உப்பு போட வேண்டும், எனக்கு நீர் கற்பித்து தர வேண்டும் என்று கண்களை மூடி நான் ஜெபிப்பேன். கர்த்தர் என்னுடைய மனதிலே ஒரு காரியத்தை ஏவுவார், உடனே நான் உப்பு போடுவேன்னு சொல்லுவான். உப்பு போடுறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை, நல்லா இருக்கு, நம்ம போட்ட தப்பா, கர்த்தர் நான் பரலோகத்துக்கு நான் கூட்டி போக மாட்டேன்னு சொல்ல போறாரு. இல்ல தப்பு இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த விஷயத்தில் நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளுன்னு சொல்றாங்க. அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், உங்களுக்கு இப்ப ஆண்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதாவது இந்த ஹேர் கட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஹேர் கட்டிங் பண்றது எல்லா ஆண்களுக்கும் உரிய ஒரு காரியம். ஹேர் கட்டிங் பண்ண போறேன், நான் என்ன செய்வேன், நீங்களா என்ன செய்வீங்க, உன்னை ஹேர் கட்டிங் பண்ணக்கூடிய நேரத்தில் சலூனை போய் எட்டி பார்ப்பீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, ஃப்ரீயா இருந்துட்டா உடனே போய் நம்ம போய் ஹேர் கட் பண்ணுறதுக்காக உள்ள போயிடும். நான் என்ன செய்வேன், ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே, ஹேர் கட் நான் பண்ண போகின்றேன். பண்ணக்கூடிய நேரத்தில் அந்நியன் என்னுடைய தலையின் மேல கையை வைப்பான். ஹேர் கட் பண்ணும்போது தலையில கைப்படாம முடி வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. தலையின் மேல கையை வைப்பான். அவன் செய்யக்கூடிய எந்த பாவமும் எனக்குள் வராதபடி என்னை பரிசுத்தமாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்துட்டு தான் உள்ள போவேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து பின்பு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வாழ்க்கையில முழுவதும் வெற்றி. எதுவா இருந்தாலும் சரி, நீங்க வண்டி ஓட்ட ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துக்கு முன்னால கூட நீங்க அதாவது இந்த கிக்கரை நீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக கர்த்தர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே, இன்றைக்கு நான் இந்த வண்டியை நான் டிரைவ் பண்ண போகின்றேன். வண்டி ஓட்ட உங்களுக்கு தெரியும் தான், என்றாலும் தேவனுடைய கரத்தில் உங்களுடைய வழியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வண்டியில நான் டிரைவ் பண்ண போகின்றேன். எந்த காரியமும் எந்த விஷயத்திலும் நான் தப்பா ஓட்டிடக்கூடாது, ராங் சைட்ல போயிடக்கூடாது, தவறான பாதையில் நான் போயிடக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது, கீழே அடிபட்டுறக்கூடாது, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தை நீங்க கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை தவறாமல் நடத்துகிறதை பிரத்யட்சமா பார்க்க முடியும். இப்படி கர்த்தரை சாராமல் வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் இந்த அந்தரங்கத்திலே காணப்படக்கூடிய சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். எதை செய்தாலும், எந்த காரியமாக காணப்பட ஆரம்பிச்சாலும், இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஆதி காலத்திலே அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அவங்க எதை செய்ய ஆரம்பிச்சாலும் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து அவர்கள் ஆலோசனை பண்ணி செயல்பட ஆரம்பிச்சாங்க.
எந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாலும் இந்த நிலை திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த பிசாசு என்ன செஞ்சுட்டான், உங்களையும் கர்த்தரையும் நெருங்க முடியாத அளவிற்கு, உனக்கு தெரியாத ஒரு விஷயமா, உனக்கு வண்டி ஓட்ட உனக்கு தெரியாதா, சைக்கிள் ஓட்ட உனக்கு தெரியாதா, அல்லது உனக்கு அந்த காரை டிரைவ் பண்ண உனக்கு தெரியாதா, அல்லது உனக்கு வீட்டில் சமையல் பண்ண உனக்கு தெரியாதா, உனக்கு இருக்கக்கூடிய பொருளை உன்னால மேய்க்க தெரியாது, உனக்கு அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நடத்த உனக்கு தெரியாதா, எல்லா காரியத்திலும் இதுக்கெல்லாம் போய் கர்த்தரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் என்னை சார்ந்து இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பிரியம். நீயா இயங்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் தேவனுடைய பலத்தை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கையில பெற வேண்டும்? நீயா இயங்கக்கூடிய நேரத்துல தான் நிறைய பிரச்சனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த ஒரு சின்ன ஒரு இழப்பு எதை நம்முடைய வாழ்க்கையில தந்து விடுகிறதுன்னு சொன்னா, ஒட்டு மொத்த நேரத்திலும் தேவனை எல்லா விஷயத்திலும் நாம் மறந்து போக ஆரம்பிச்சிடும். எதுவாக இருக்க ஆரம்பிச்சால், ஒரு மாத்திரை நீங்க காய்ச்சலுக்காக மாத்திரை போடுறதுக்கு முன்னால கூட, ஆண்டவரே நான் அந்த மாத்திரையை போட போறேன், ஆண்டவரே இது போடணுமா வேண்டாமா அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தை கேளுங்க. அதுக்கு பதில் வருதா இல்லையா, அது ரெண்டாவது காரியம். கர்த்தர்ட்ட நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு மாத்திரை நான் போடலாம்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, இதை போடும்போது எந்த சைடு ரியாக்ஷன் எனக்கு வந்துடக்கூடாது. ஜூம் பண்ணி பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் நீங்கள் கர்த்தரை சார சார தேவன் உங்களோடு கூட நெருங்கி வருகிறதை நீங்கள் மெய்யாகவே பார்க்க முடியும். இல்லாட்டி கர்த்தருக்கு உங்களுக்கு இடையில பெரிய டிஸ்டன்ஸை நீங்க பார்ப்பீங்க. இப்ப எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஜெப நேரத்தில் மட்டும் கர்த்தராக தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்க உட்காருவீங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு, எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு, ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்தில் மட்டும் கர்த்தாவே சோத்திரம்னு போய் உட்காருவீங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு முறை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போய் உட்காருவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஜெப குழு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் ஜெபத்தில் கர்த்தரை தேடுகிறத பார்க்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பைபிள் எல்லாம் தூசி தட்டிட்டு அப்பதான் கர்த்தரவே அவங்களுக்கு தெரியும். அப்பதான் கர்த்தரை பத்தி யோசிச்சு, ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, இங்க பிரசங்கம் பண்ணுவாரு, தேவனோடு உங்க ஐக்கியம் சொல்லி கேட்பாரு அப்படிங்கிறதுக்காக இங்க உட்கார்ந்து முதலே உட்கார்ந்து நம்ம ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட ஆரம்பிப்போம். கர்த்தர் இப்ப என்ன சொல்றாரு, இப்ப எங்களுடைய வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? எந்தக்காகிலும் ஒரு நாள் அல்லது ஒரு நாளிலே எந்தக்காகிலும் ஒரு நேரத்தில் மட்டும் கர்த்தரை தேடுகிறதை விட்டுவிட்டு, கர்த்தர் சொல்லுகின்றால் 24 மணி நேரமும் அவரோடு கூட இருக்க நீ பிரயாசப்படு. அதுதான் கர்த்தருக்கு வேணும். கர்த்தருக்கு எது வேணும்? நீ எல்லா நேரத்திலும் அவரோடு பிரியக்கூடிய ஒரு நிலை இல்லை. 24 மணி நேரமும் அவரோடு கூட இணைந்திருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு தான் தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். ஆதாமையும் ஏவளையும் உருவாக்கின கர்த்தருக்கு என்ன நோக்கம் தெரியுமா? என்னோடு கூட என் ஜனங்கள் இணைந்திருக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் இருக்கணும். நான் கூப்பிடும் போது அவர்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கணும், அவர்களுடைய சத்தம் என்னுடைய செவிகளுக்கு வர வேண்டும். இந்த ஒரு இணைப்புக்கு தான் நான் அவங்களை அழைச்சிருக்கிறேனே தவிர, ஏதோ ஒரு நேரத்தில் என்னை தேடணுங்கிறதுக்காக, ஏதோ ஒரு நேரத்தில் என்னை பார்க்கணுங்கிறதுக்காக, ஏதோ ஒரு நேரத்தில் என் கூட பேசணுங்கிறதுக்காக நான் அவர்களை இவ்வளோ காரியத்தை உருவாக்கி அவர்களை அழைக்கவில்லை. கர்த்தர் அதான் சொல்றார். நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும்னு. ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா நேரமும் நீ என்னோடு கூட இருக்கிறதாப்பா எனக்கு பிரியம். எல்லா நேரத்திலும் என் கூட இருக்கணும். ஜெப நேரத்துல மட்டும் நீ என்னை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை. இப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஜெப நேரத்துல மட்டும் நீ கர்த்தரை தேடினால் போதும். மற்ற நேரம் எல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கணும்னு உனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா உனக்கு இருக்கக்கூடிய வேலையை உனக்கே செய்ய தெரியும். உனக்கு இருக்கக்கூடிய காரியத்திற்குள்ளாக உன்னாலேயே இயங்க முடியும். சாப்பிடுறதுக்கு உன்னாலேயே முடியும், தூங்குறதுக்கு உன்னாலேயே முடியும், எந்திரிக்கிறதுக்கு உன்னாலேயே முடியும், பிரஷ் பண்ண உன்னாலேயே முடியும், குளிக்கிறதுக்கு உன்னாலேயே முடியும். எல்லா விதமான காரியத்தையும் செய்ய உன்னாலேயே முடியக்கூடிய காரியமா இருக்கிறதுனால நீ ஏன் போய் கர்த்தரை போய் டிஸ்டர்ப் பண்ணுகிற என்று சொல்லி இந்த வழிகளை, உங்கள் நடைகளை கர்த்தரை விட்டு திசை திருப்ப பார்க்கிறது உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம். ஜாக்கிரதை. எல்லா நேரத்திலும் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் பாக்கிய நிலைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், எல்லா நேரத்திலும் உம்மோடு கூட இருக்கிறதை தான் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போகக்கூடிய வாழ்க்கையை பத்தி நான் யோசிச்சு கூட பார்க்கல. எல்லா நேரத்திலையும் உங்க கூடவே நான் இணைஞ்சு இருக்கணும். உங்களுக்கு பக்கத்திலே நான் நெருங்கின ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான வழியின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலை என்றால் என்ன? என்னுடைய வேலை வெளியே நான் வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் என்னுடைய அந்தரங்கம் என் தேவனோடு கூட இணைந்திருக்கணும். எல்லா நேரத்திலையும் நீ வேலை செஞ்சாலும், நீ சாப்பிட்டாலும், நீ படுத்திருந்தாலும், தூங்கினாலும் சரி, என்னுடைய அந்தரங்கமான ஆவிக்குரிய நிலை என் கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் உள்ளதாக காணப்படுகிறது தான் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகம் செய்யக்கூடிய காரியம் என்ன? ஏதாச்சும் ஒரு நேரத்தில் நீ கர்த்தரை தேடுகிறதுக்கெல்லாம் அது பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை.
அது செய்கிறது என்ன? முழு நேரமும் கர்த்தரோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து விடக்கூடாது. நீ அப்படி வாழ்ந்துட்டேன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கக்கூடிய திராணி பெற்றவனாய் நீ மாற்றப்பட்டு விடுவாய். இது பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் எல்லா நேரத்திலும் கர்த்தராகிய தேவனோடு கூட நெருங்கின உறவு உள்ளவனாக உன்னை அவன் அனுமதிக்க போவதில்லை. இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா யோபுவின் புஸ்தகத்துல 18வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 7வது வாக்கியம் என்ன சொல்கிறது என்று வாசியுங்கள். அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போம். அவன் ஆலோசனை அவனை விழப்பண்ணும். இரண்டாவது காரியம் என்ன அப்படின்னா அவன் பலமாய் நடந்த நடைகள் எல்லாம் குறைந்து போக ஆரம்பிச்சிடும். கர்த்தரோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை, இந்த நடையில உறுதியற்ற நடை அப்படிங்கக்கூடிய விஷயத்துல இந்த விக்கிரகம் என்ன செய்யுது அப்படின்னா, இவ்வளவு நாள் வரைக்கும் பலமாய் நடந்த நடைகள் எல்லாமே அவனுடைய வழிகளில் அந்த நடைகளுடைய பலம் எல்லாம் வீரியம் எல்லாம் குறைந்து போக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்பு கர்த்தருடைய காரியம் என்றால் வைராகியமாய் காணப்பட்ட அவன் இப்ப கர்த்தருடைய வழிகளிலே தள்ளாடி போக ஆரம்பிச்சிடும். முன்பு ஜெபம் என்றால் பற்றி எரியக்கூடிய அவன் இந்த விக்கிரகம் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பலமுள்ள நடைகள் எல்லாவற்றையும் பலவீனப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. இந்த உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய இரண்டாவது வேலை என்ன அப்படின்னா, கர்த்தரோடு கூட உறுதியா இருக்கக்கூடிய அந்த நிலைகளை தவிர்க்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய உறுதியான நடைகளை அதனுடைய பலத்தை அது இழக்க செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முன்பு மாதிரி ஆவிக்குரிய நிலையில் எழுந்திருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போக முடியாது. நம்ம எப்படி இருப்போம்? முன்பு ஆண்டவராகிய தேவனுக்குள். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல உங்க ஜெப நிலை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல ஆண்டவராகிய தேவனை முதல் நீங்கள் கண்டு கொண்ட நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கக்கூடிய ஜெபம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பாருங்க. ஆனா இப்போ உங்க ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நல்லா நீங்க ஜெபம் பண்ணிட்டு வருவீங்க, சொந்தக்காரங்க யாராச்சும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு ஜெபத்துக்கு நம்ம லீவ் போட்டுருவோம். திடீர்னு நமக்கு உடம்புல வியாதி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு நம்ம ஜெபத்துக்கு லீவ் போட்டுருவோம். நம்ம அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அதுக்கு என்ன காரணம்? உள்ளே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் தேவனுடைய காரியங்களை பற்றியதான முக்கியத்துவத்தை இழக்கும்படி செய்து பலமுள்ள நடைகளை பலவீனப்படுத்த ஆரம்பிச்சு. கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் யோபு என்கின்ற பக்தன் என்ன ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. என்னை அவர் கொன்று போட்டால் கூட நான் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றார். என்னை அவர் வெட்டியே போடட்டும், அடிச்சு போடட்டும், எனக்கு எத்தனை வியாதி வந்தாலும் சரி அவர் சமூகத்துல நான் படுத்திருப்பேங்க. எனக்கு எத்தனை விதமான குறைவு வந்தாலும் அவரை விட்டு நான் போக மாட்டேன். இதுதான் ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய நிலை. ஆனா இன்னைக்கு பாக்குறோம், சபையில வரக்கூடிய மக்கள் எப்ப லீவ் போடுவாங்க பாருங்க. வாரத்துல 6 நாள் அவங்களுக்குரிய நாள், 7வது நாள் ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள். அந்த நாள்லயும் லீவ் போட்டுறது. நீ வாரத்துக்கு ஒரு நாள் என்னை மீட் பண்ணா போதுப்பான்னு சொன்னா கூட அந்த நாளிலும் லீவ் போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் அதை சொல்லும், இந்த பலவீனத்தோடு கூட போய் நீ ஏன் போய் உட்கார்ற? இது உனக்கு எவ்வளவு பெரிய வியாதி, எவ்வளவு பெரிய கஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு வேதனை, எத்தனை குடும்பத்துல எத்தனை சிக்கல். கர்த்தராகிய தேவன் சொல்வார், 6 நாளையும் உனக்கு நான் கொடுத்தனே, அந்த 6 நாளுக்கும் உரிய எல்லா விதமான பலத்தையும் பெற்றுக்கொண்ட நீ 7வது நாளில் எனக்காக நீ உட்கார்ந்துருக்க கூடாதா? என் சமூகத்தில் காத்திருக்க கூடாதா? இந்த ஒரு நாளையும் நீ என்னுடைய கரங்களிலிருந்து தட்டி பிடிக்க ஆரம்பித்து விட்டாயே என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறத பார்க்க முடியும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன், நல்ல ஒரு பணக்காரர், அவர் இப்படி வழியில போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருப்பான். பிச்சைக்காரர் என்ன செய்வானா, பிச்சை கேட்கக்கூடிய நேரத்துல இந்த பணக்காரர் பார்ப்பாரு, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு மனுஷன், அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். உடனே அவர் பார்த்துட்டு அவர் கையில பாத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் அவர் கையில இருக்கிறது. 7000 ரூபாய் கையில் இருந்த உடனே அதுல 6000 ரூபாயை தூக்கி அவன் கையில கொடுத்துட்டார். தம்பி, இதை வச்சுக்கோ, இதை வைத்துக்கொண்டு உன்னுடைய பிழைப்பின் நடத்த. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. பிச்சை போட்டா ஒரு 10 பைசா போடுவாங்க, 50 பைசா போடுவாங்க, 1 ரூபா போடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க, என்னுடைய நிலையை பார்த்த உடனே 6000 ரூபாயை தூக்கி என் கையில தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. 7000 ரூபாயிலிருந்து 6000 எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு 1000 ரூபாய் அவர் சட்டப்பையில வச்சுட்டு போறாரு. போனவொடனே இந்த பிச்சைக்காரனுடைய மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, அந்த 1000 ரூபாய் பிடிக்கிட்டா நமக்கு 7000 ரூபாய் வந்துருமே. 6000 ரூபாய் கொடுத்தாரு உண்மைதான், அந்த 1000 ரூபாய் எடுத்தா எதுக்கு அவர் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று பின்னாலேயே போய் தலையில அடிச்சுட்டு அந்த ஒரு 1000 ரூபாய் தூக்கிட்டு போயிட்டார்.
இது எதை சொல்லுது அப்படின்னா 6000 என்கிறது 6 நாளை நமக்கு கர்த்தர் கொடுத்தது. அந்த ஒரு நாளையும் கர்த்தருடைய தலையில அடிச்சுட்டு நம்ம பிடிக்கிட்டு போறோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்கு கோபம் வருமா வராதா? அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். அந்த ஒரு நாள் கர்த்தருக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், கர்த்தருக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நாள், கர்த்தருக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம், அதுல நீங்க அலட்சியமா இருக்கிறது உண்டானால் இதுக்கு அப்ப ஆண்டவருக்கு வந்து கோபம் வருமா வராதா? இந்த கோபத்தை உருவாக்குகிறது தான் அந்த உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய நிலை. இது என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கர்த்தருக்கு உன்னுடைய மனதிற்குள்ளாக நீ செய்யக்கூடிய கிரியைகள் எரிச்சலை உருவாக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நீ இயங்கக்கூடிய அளவுக்கு நீ சாக்கு போக்கு சொல்லு. உனக்கு எத்தனையோ விதமான காரியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றாலும் இன்னைக்கு உரிய விஷயத்துல என்னால நிக்க முடியாத ஆண்டவர், என்னால ஜெபம் பண்ண முடியாது. அந்த ஜெப வாழ்க்கையிலே நடைகள் தளர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஊழிய விஷயத்துல நடைகள் தளர்ந்து போக ஆரம்பிக்கிறோம். ஆவிக்குரிய வைராக்கியத்துல நடைகள் தளர்ந்து போக ஆரம்பிச்சிடும். முன்பு மாதிரி என்னால் ஆண்டுகளுடைய காரியத்துல என்னால் ஐக்கியம் கொள்ள முடியல. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா நான் என்னுடைய ஜெப வாழ்க்கையில நல்லா இருக்கேன், ஆனால் தனிப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் என்னால் சரியாக ஜெபிக்க முடியல, என்னால் சரியாக கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியல. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார்? கூட்டத்தோடு கூடக்கூடிய செய்யக்கூடிய ஜெபங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த ஒரு ஈக்குவேஷன் தான். கூட்டத்தோடு கூட இணைந்து செய்யக்கூடிய ஜெபங்கள் உங்களுக்கு ஆவியிலே அனலை உருவாக்கும். தனியே செய்யக்கூடிய ஜெபம் உங்களுக்கு ஆவியிலே அனுபவங்களை உருவாக்கும். அனல் உங்களுக்கு முக்கியம், அதை காட்டிலும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க தனித்தனியாக கர்த்தரோடு கூட எவ்வளவு தூரம் நீங்கள் நெருங்கி இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுபவமான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அந்த பிசாசு என்ன சொல்லுவான் பாருங்க, இந்த ஆவிக்குரிய நிலைகளை நான் எல்லாரும் கூட ஜெபம் பண்ணும்போது நல்லா தானே இருக்கிறேன், எல்லாரும் கூட ஜெபம் பண்ணும்போது நல்லா தானே இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லா நேரத்திலும் உன் நடைகள் பலமுள்ளதா இருக்கணும். ஜெபம்னு சொல்ல நீ பற்றி எரியணும். ஆவிக்குரிய நிலைனா நீ கொழுந்து விட்டு எறிய வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய நிலை என்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அத்தனை தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த முக்கியத்துவத்தை எப்ப நம்ம வந்து இழக்க ஆரம்பிக்கிறோம், அந்த நடை எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது, ஜெபம் எப்ப என் வாழ்க்கையில வந்து சோர்வை ஏற்படுத்துகிறது. வேத தியானம் இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்லைங்க, நாளைக்கு வேணா பைபிள் வாசிக்கலாம். ஆவிக்குரிய ஊழிய இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம். இன்னைக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கு, அடிச்சு போட்டது மாதிரி இருக்கு. இத்தனை காரியங்களுக்கு பிறகு இன்னும் நான் போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்க வேண்டுமா என்று சொல்லக்கூடிய நிலை எப்ப வருதுன்னா, உள்ளே விக்கிரகம் உங்கள் நிலையை பலவீனப்படுத்த ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நாள்தோறும் நீங்கள் ஆவிக்குரிய லெவல்ல நீங்க அதிகப்பட்டு போக வேண்டுமே தவிர முந்தைய நாளை காட்டிலும் இன்றைய நாள் உங்களுக்கு பலவீனமான நாளா இருக்கக்கூடாது. நேற்றைக்கு நீங்க 2 பங்கு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்க 2.1% நீங்க அதிகமா வேலை பார்த்தணுமே தவிர 2 பங்கை காட்டிலும் குறைவாக உங்க ஆவிக்குரிய வேலை இருக்கக்கூடாது. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியினுடைய விகிதத்தினுடைய முன்னேற்றத்துக்குரிய ஒரு காரியம். இப்படி இருந்தா தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களாலும் என்னாலும் வளர முடியும். பாயிண்ட் ஒன்னாச்சும் நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தின் கூட போகணும். நேற்றுக்கு நான் சொன்னது மாதிரி 7 பாயிண்ட் நான் வந்து ஜெபம் பண்ணேங்க, இன்னைக்கு நான் 7 பாயிண்ட் நான் ஜெபம் பண்ணிட்டேன், நேற்று மாதிரியே ஜெபம் பண்ணேன். இல்லை, நேற்று 7 பாயிண்ட் ஜெபம் பண்ணீங்கன்னா இன்றைக்கு 7 புள்ளி ஒரே ஒரு எழுத்துக்காச்சும் நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க ஜெபம் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தின் வழி. இதுல நீங்க தளர்ந்து போகிறது அதே ரேஷியோ நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை வளர விடாமல் சாத்தான் தடுக்கிறான். அதை காட்டிலும் குறைஞ்சிட்டீங்கன்னா உங்கள் நடையை அவன் பலவீனப்படுத்தி விட்டான் என்று அர்த்தம். இப்ப நீங்க நிதானிச்சு பார்த்துடலாம், உங்களுடைய ஆவிக்குரிய நடை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், உங்களுடைய ஆவிக்குரிய லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஆவிக்குரிய வாஞ்சை உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முன்பு இருந்த நிலையை காட்டிலும் இப்ப என்னுடைய நிலை குறைவாக இருக்கிறது உண்டானால் அங்க மறைவிலே இருக்கக்கூடிய விக்கிரகம் தேவனாகிய கர்த்தரை உங்களை விட்டு இழக்கும்படிக்காக பரிசுத்த குலைச்சலாக்கும்படியான கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிச்சுட்டான். என்னால முந்தி மாதிரி ஜெபம் பண்ண முடியல. காலையில் அதிகாலை வேளையில் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இந்த காலை ஜெபம் தாங்க, அதிகாலை ஜெபம் தாங்க, என்னால் எந்திரிச்சு ஜெபம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எத்தனை மணிக்கு நான் 3 மணிக்கு அலாரம் வச்சாலும் வழக்கம் போல 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், என்னால் எந்திரிக்கவே முடியல. அந்த அதிகாலை ஜெபத்தை தான் என்னால் முடியவே இல்லை. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள், ஆவியிலே நீங்கள் உற்சாகமாய் காணப்படுகிறது உண்டானால் வசனத்தில் என்ன போட்டுருக்கு தெரியுமா? காலத்திற்கு முன்பதாகவே தாவீது பக்தன் எழுதி ஜெபிச்சாராம். குறித்த காலத்துக்கு முன்னாலேயே 3 மணிக்கு அலாரம் வச்சிருந்தானா 2:55 எந்திரிச்சு உட்காந்துருவார் அவர்.
அந்த ஆவியில ஏற்படக்கூடிய வெளிப்பு, அதுதான் சரியான ஆவிக்குரிய நடை என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம். அங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் சோர்வு வந்துருச்சுனாலே உடனே நிறுத்தி உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஏன் என்னால முன்பு மாதிரி இருக்க முடியல, ஏன் என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் நான் தோற்று போக ஆரம்பிக்கிறேன், ஏன் நான் பலவீனப்படுறேன், உடனே நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சீர்படுத்தவில்லை என்று சொன்னால் உங்கள் நடையை கர்த்தரை விட்டு தானாய் சாத்தான் விலகி போக பண்ண ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம இன்னொரு காரியத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 6வது வசனம் என்ன வார்த்தையை சொல்லுகிறது என்று பாருங்கள். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு, நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும், அவைகளை அறிய முடியாது. இது பரஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவள் அந்த ஜீவ மார்க்கத்திடம் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு மாறி மாறி நடைகள் விகாரப்பட துவங்க ஆரம்பிச்சிடும். நம்முடைய 3வது வகையான நடை எப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆவிக்கும், கொஞ்ச நேரம் உலகத்திற்கும், கொஞ்ச நேரம் ஆவிக்கும், கொஞ்ச நேரம் பூமிக்குரிய காரியத்திற்கும், கொஞ்ச நேரம் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்கும், கொஞ்ச நேரம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கும், இப்படி மாறி மாறி நம்முடைய நடைகளை விகாரமடைய பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இது எல்லாருடைய ஆவிக்குரிய நிலையிலும் காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். இப்ப ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடிய மனுஷனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அவன் உலக பிரகாரமான காரியத்துக்கு கவலைப்படாம இருப்பானான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாய் கவலைப்படுகிறதை பார்க்க முடியும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் படக்கூடிய கவலையை காட்டிலும் ஆவிக்குரிய மனுஷன் தான் உலகத்துக்காக அதிகமாய் கவலைப்பட ஆரம்பிக்கிறான். எனக்கு அது இல்லைங்க, இது இல்லைங்க, அந்த காரியம் இந்த காரியம் இல்லை, இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, எனக்கு காலில் வலிக்குது, கையில வலிக்குது, நகத்துல வலிக்குது, எத்தனை ஜெப குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம் பாரு. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளின் அழைக்கப்படக்கூடியவருடைய நிலை என்ன அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகின்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் ஏற்றி வைத்து விடுங்கள், நீ கவலைப்படாதன்னு சொல்றார். உலகத்துக்குரிய காரியங்களுக்காக கவலைப்பட ஆண்டவராகிய தேவன் உன்னை அனுமதிக்கவே இல்லை, அபிஷேகம் பண்ணவே இல்லை. எல்லா பாரங்களையும் அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால, கவலைகளை அவர் விசாரிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்லுங்கன்னா, நீ ஃப்ரீயா இருன்னு சொல்றார். உலகத்தை பற்றி நீ ஏன் யோசிக்கிற? உன்னுடைய தேவைகளை சந்திக்க நான் போதுமான தேவனாய் இருக்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை. கர்த்தருடைய வழிகள் உங்களாலும் என்னாலும் ஆராயப்படாதவைகள், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு கர்த்தர் சொல்றார். எல்லா தேவையும் அதனதின் நேரத்தில் நேர்த்தியாக உனக்கு சந்திக்கப்படும். எவ்வளவுதான் நீ பிரயாசப்பட ஆரம்பித்தாலும் அதனுடைய பலனை தருகிறவர் கர்த்தர் தான். இந்த உலகத்துல எத்தனையோ கோடீஸ்வரர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான தொகையை வைத்திருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்திருக்க முடியும். ஆனா அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதியினால நல்ல உணவுகளை சாப்பிட அவங்களால முடியாது. அவங்களுக்கு சிக்கன் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வந்துடும், மட்டன் சாப்பிட்டா இந்த பிரச்சனை வந்துடும், அப்புறம் சுகர் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும், அப்புறம் அவங்களுக்கு அதாவது இந்த சால்ட் சம்பந்தப்பட்ட காரியத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துடும். இப்படி எவ்வளவோ பணங்களை வைத்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு கூழையும் கஞ்சியும் காய்ச்சி குடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு பாருங்க. கையில காசு இருக்கோ இல்லையோ, இப்பயும் நீங்க கீழே போகும்போது ரெண்டு பிளேட் சிக்கன் வாங்கிட்டு போக முடியாது, உங்களுக்கு முடியும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு காரியத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதை காட்டு உங்களுக்கு என்ன வேணும், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடிய ஒரு தேவன். அதுதான் வேதம் சொல்லுது. அந்த உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் சொல்லுகிறது, உன்னுடைய காரியத்துல கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார், நீ தான் யோசிக்கணும், நீ தான் முயற்சி பண்ணணும், நீ தான் காரியங்களை செய்யணும். நீ இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் தன்னுடைய இயக்கத்தை பேசாம வச்சிருவார், இயங்கவே மாட்டார் கர்த்தர். உன் வாழ்க்கையில தேவனுடைய இயக்கம் வர வேண்டும் என்றால் கர்த்தரை இயங்கும்படி நீ அனுமதிக்க வேண்டியது அவசியம். நீயாக கிரியைகளை செய்ய 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 கர்த்தர் அங்கே அமைதியாக பேசாம உட்கார ஆரம்பிச்சிடும். இந்த விக்கிரகம் சொல்லக்கூடிய காரியம் தேவனை நம்ப விடாத தன்மையை உருவாக்குகிறது. அனனியா சப்பீராளுக்கு இதே விதமான காரியத்தை தான் இந்த விக்கிரகம் கற்பித்து தந்தது. அவங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க, அப்போஸ்தலர் கையில எல்லா விதமான பொருளையும் கொடுத்துட்டோம்னா நாளைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலர்கள் ஈக்குவலா எல்லா ஜனங்களுக்கும் தேவையான காரியங்களை பகிர்ந்து கொடுப்பாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க கேட்கக்கூடிய அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எங்களால கொடுக்கக்கூடிய காரியம் ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் தான் நீங்க இப்போ இருக்க வேண்டும்னு சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அப்போஸ்தலருடைய வார்த்தையிலே, பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையிலே சந்தேகம் அடைந்து தங்களுக்காக ஒரு பங்கை ஒதுக்கி கொள்ள ஆரம்பிச்சாங்க.
இந்த சந்தேகம் தான் இன்றைக்கு உலக அளவிலே நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் மேல இருக்கக்கூடிய சந்தேகம், கர்த்தர் என்னை கைவிட்டுவார், ஒருவேளை கர்த்தர் என்னை பார்க்க மாட்டார், கர்த்தர் என்னை விசாரிக்க மாட்டார், கர்த்தராகிய தேவனுடைய காரியத்துல என்னுடைய வாழ்க்கையில நன்மை ஆண்டவராகிய தேவன் தர மாட்டார். கர்த்தராகிய தேவன் தகுதியான காரியங்களை எல்லா விஷயத்துக்கும் நேர்த்தியாக ஆகாரத்தை தரக்கூடியவர். எல்லா விஷயத்துக்கும் தரக்கூடிய கர்த்தருக்கு தெரியாத உங்களை போஷிக்கவும் பராமரிக்கவும். ஆகவே இந்த கவலைகளை உருவாக்குகிறது எது? உலக ரீதியான காரியங்களை பற்றிதான நினைவுகளை தோற்றுவிக்கிறது எது? ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தா கூட ஐயோ எனக்கு பலவீனம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, இந்த கவலைகளை உருவாக்குகிறது எதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம். இந்த வியாதியிலும் பலவீனத்திலும் வேதனையிலும் கூட ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தவிர தங்கள் பலவீனத்தை முக்கியத்துவமா யோசிச்சு கூட பார்க்கலையே. அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே பலவீனத்திலே பலன் கொண்டார்கள் சொல்லித்தான் பைபிள்ல பார்க்கிறோம். நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டாலும் கூட நெருப்பை பற்றி அவங்க கொஞ்சம் கூட கவலையப்படலையே. சிங்கத்தினுடைய கெபியிலே தூக்கி எறியப்பட ஆரம்பிச்சாலும் முன்னால கர்ஜனையோடு கூட வரக்கூடிய சிங்கத்தை குறித்து அவங்க எவ்வளவு நாம் கவலைப்படவே இல்லையே. காரணம் என்ன என்றால் எங்களை பராமரிக்கக்கூடிய தேவனுக்கு தெரியும் எங்களை காப்பாற்று. அவ்வளவுதான். அந்த ஒரு நம்பிக்கை தான், ஒரு சின்ன ஒரு கான்பிடென்ட் தான். அந்த நம்பிக்கை தான் அவ்வளோ பெரிய சிங்கத்தின் வாயை கட்ட துவங்கிற்று, அவ்வளவு பெரிய நெருப்பின் உக்கிரத்தை அவிக்க துவங்கிற்று. இந்த கர்த்தராகிய தேவன் நெருப்பின் உக்கிரத்திற்கும் சிங்கத்தின் வாய்க்கும் தப்புவித்த இந்த கர்த்தருக்கு உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய விஷயமா? யோசிச்சு பாருங்களேன். உங்க குடும்பத்தில் வரக்கூடிய வியாதி பெரிய விஷயமா? நோய் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய வியாதியை பத்தி அவருக்கு தெரியாதா? கஷ்டத்தை பத்தி தெரியாதா? வேதனையை பத்தி தெரியாதா? உங்க பிள்ளைங்க உங்களுக்கு படுத்தக்கூடிய பாடுகளை பத்தி தெரியாதா? உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியத்தை பற்றி அவருக்கு தெரியாதா? எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பேசாம ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டே இருங்க. கர்த்தாவே எனக்கு நீங்க கொடுத்த இந்த வீட்டுக்காரனை அடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. நாளைக்கு இருந்து அவங்க உங்க காலில் விழுந்துருவாங்க. பொத்து, ஐயோ அம்மா தெரியாதனமா தாயே உன்னை அடிச்சிட்டேம்மா அப்படின்னு காலில் விழுந்துடுவாங்க. எத்தனை காரியங்கள் உங்களுக்கு எதிராக உருவாக்கப்பட ஆரம்பிச்சாலும் எல்லாவற்றையும் உடைய பண்ணக்கூடிய வல்லமை தேவன் பேரிலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிற அந்த நம்பிக்கையினால் எதையும் உங்களால சாதிக்க முடியும். அதைத்தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய படிப்பிக்கக்கூடிய பாடம். எல்லா விஷயத்திலும் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை எங்கே இருக்கிறது? கர்த்தர் மேல வைக்கக்கூடிய விசுவாசம். இப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் என்ன செய்கிறது? உன் கர்த்தராகிய தேவனால் உன்னுடைய தேவையை சந்திக்க முடியாது. உன் கர்த்தராகிய தேவனால் உன்னுடைய குறைவை மாற்ற முடியாது. உன் கர்த்தராகிய தேவனால் உலகத்திற்குரிய காரியங்களிலே உனக்கு நன்மையை தர முடியாது. எங்கேயாச்சும் கர்த்தர் அப்படி தம்முடைய வசனத்துல சொல்லியிருக்கிறாரு பாருங்க, நீ ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிறதுனால நீ பிச்சைக்காரனா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு பைபிள்ல? இல்ல. எந்த ஒரு காரியத்தை நீ பெற முடியாதவனா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல. நீ எல்லா விதமான காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்திலும் உன்னுடைய ஆத்மாவோடு நீ தேட வேண்டியது அவசியம். நீ இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறது உண்டானால் இவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்படும் அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறார், நீ ஏன் கவலைப்படுற? அப்ப இந்த கவலைகளை தோற்றுவிக்கிறது என்ன? பிள்ளைகளை பற்றி, கணவனை பற்றி, பெற்றோரை பற்றி, மனைவியை பற்றி, குழந்தைகளை பற்றி, தேவைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை பற்றி நீங்களும் நானும் கவலைப்படுகிறதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம் என்று சொன்னால் உன் தேவனை நம்ப விடாத விக்கிரகம் உள்ளே உன்னை ஆக்கிரமித்திருக்கிறது. இது உலக ரீதியான காரியத்தில் மாத்திரமல்ல, எதிலும் உன்னை இயங்க விடாமல் இவைகள் தடுக்க துவங்க ஆரம்பிச்சிடும். விசுவாசத்தினாலதான் எல்லாத்தையும் இயங்கக்கூடிய இயக்கத்தை தருகிறவர் கர்த்தர். இந்த விசுவாசத்திலே இந்த சாத்தான் தன்னுடைய கையை வச்சுட்டானா எதையும் உன் வாழ்க்கையிலே உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு காலத்திலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த உள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய இந்த மறைவான விக்கிரகம், உன்னை தடுக்கக்கூடிய, உன்னுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய விக்கிரகம், உலக ரீதியான காரியங்கள்ல கவலைகளை தோற்றுவிக்கக்கூடிய விக்கிரகம், ஐயோ நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு நான் என்ன ஒரு காரியத்தை நான் செய்ய முடியும், நாளை தினம் வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் பைபிள்ல நல்லா தீர்க்கமா சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காரு? நாளைய தினத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? நாளை தினம் அவைகள் அதுக்காக அது கவலைப்பட்டு கொள்ளு, நீ ஏன் கவலைப்படுற? அதுதான் கர்த்தர் கேட்டார். இவ்வளவு பைபிள் சத்தியத்தை நீங்க படிச்சாலும் இவைகளை ஏன் உங்களுடைய வாழ்க்கையில பெற முடியவில்லை என்றால் விக்கிரகம் உள்ளே நம்முடைய ஜீவியத்தை கட்டி இருக்கிறது. அந்த கட்டி நின்று நீங்கள் கட்டவிழ்க்கப்படுகிறது உண்டானால் நான் உங்களுக்கு நல்ல ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன என்கிறதை நீங்க தெளிவா கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்துக்குரிய காரியங்களை ஒரு நாள் நீங்க திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். நான் ஏற்கனவே ஆரம்ப நாட்களில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் திரும்ப சொல்ல வேண்டியது அவசியம். முதல்ல ராமநாதபுரத்துல தான் என்னுடைய சொந்த ஊர். ராமநாதபுரத்துல இங்கே திருநெல்வேலிக்கு சாந்தி நகர்ல முதல் ஊழியத்திற்காக என்னை அழைச்சிருந்தாங்க.
திருநெல்வேலிக்கு வந்த பொழுது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு பட்டணம், பெரிய ஊர், போக 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 போய்கொண்டே இருக்கிறது. ஐயோ எங்க எவ்வளவு பெரிய ஊர், அந்த பக்கம் பார்த்தா இந்த ஒரு ஏரியா, அந்த பக்கம் பார்த்தா அந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா. ராமாபுரத்துல வந்து சீக்கிரமா சுத்திட்டு வந்துடலாம், சின்ன ஒரு ஊர் தான். ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு பட்டணமா இருக்கிறது. முதல்ல பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டு, ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்ல நின்று கொண்டு, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹை கிரவுண்ட் என்கிற ஒரு போர்டு போட்டு இருந்தது. ஹை கிரவுண்ட்னா என்னன்னு தெரியாது எனக்கு. அப்ப அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய சகோதரன் கேட்டேன், இது என்ன ஹை கிரவுண்ட்னா என்னதுன்னு கேட்டேன். ஹை கிரவுண்ட்னா ஆஸ்பத்திரின்னு சொன்னா. என்னங்க ஹை கிரவுண்ட்னா பெரிய கிரவுண்ட் தானது, என்ன ஆஸ்பத்திரின்னு சொல்றீங்க? இல்ல அந்த இடத்துக்கு பேரு ஹை கிரவுண்ட், அங்க ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. உடனே அங்க போய் பார்க்க வேண்டும், இங்க போய் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அடுத்த ஒரு ஊழியத்திற்கு என்னை சென்னைக்கு அழைத்திருந்தார்கள். சென்னைக்கு போய் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி குப்பையா போயிடுச்சு. இவ்வளவு ஊர் தானே, நான் எவ்வளவு பெரிய ஊர்னு நினைச்சிட்டு இருந்தேன். சென்னையை போய் பார்க்க அதோட போயிட்டே இருக்கிறது, எங்கெங்கெல்லாம் போகுது, எவ்வளவு பெரிய ஒரு பட்டணம் அப்படி யோசிச்சிட்டு. அடுத்தது கர்த்தருடைய ஊழியத்துக்காக சிங்கப்பூருக்கு போனேன். சென்னை பார்த்தா ரொம்ப குப்பையா போயிடுச்சு, கேவலமா போயிடுச்சு. வந்து இறங்கின உடனே பார்த்துட்டு அந்த எஸ்கலேட்டர்ல இறங்கின உடனே அது அப்படி கிரீஸ் போடாம கிரீச் சத்தம் கேட்டோம், என்னடா ஊர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு விஷயத்தை காட்டிலும் மேலான விஷயத்தை பார்க்கும்போது முந்தைய விஷயங்கள் நம்முடைய மனதிற்குள் வருகிறது இல்லை. இந்த உலகத்துக்குரிய கவலைகள் எப்ப நம்மளை விட்டு போகும் தெரியுமா? மேலானவைகளை உங்க கண்ணு பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இவைகள் எல்லாம் முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டு போக ஆரம்பிச்சு. கர்த்தருடைய விஷயத்துக்குள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, தேவ மகிமை உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, ஆவிக்குரிய நிலைன்னா என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்குரிய காரியம் இப்ப எதெல்லாம் பத்தி கவலைப்படுறீங்களோ அப்படி நீங்களே உங்களை குறிச்சு நீங்க அருவருக்கு ஆரம்பி, ஐயோ இதுக்காகவா நான் போய் அழுதுட்டு இருந்தேன், இதுக்காகவா போய் நான் கஷ்டப்பட்டேன், இதுக்காகவா நான் வேதனைப்பட்டேன். ஆவிக்குரிய நிலையில போனா ஐயோ எவ்வளவு பெரிய ஒரு புதிய ஒரு அனுபவத்தை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது என்கின்ற ஒரு நிலையின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த தடைப்படுத்தக்கூடிய இந்த விக்கிரகத்தை முதல் காரியம் வெட்டி எறி. உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னை அது ஓட விடுகிறது இல்லை. ஒரு பந்தய சாலையில ஒரு மனுஷன் ஓடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஓடக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி ஓட வேண்டும்? எந்த விதமான பிணைப்பும் இல்லாமல் அவன் தீவிரமாய் ஓட வேண்டியது அவசியம். காலில் ஒரு பெரிய ஒரு விலங்கு போட்டு பெரிய ஒரு உருண்டை, ஒரு பெரிய ஒரு இரும்பு உருண்டை கட்டி வச்சு அவன் ஓட சொன்னா எப்படி ஓட முடியும் அவனால? இதே மாதிரிதான் நம்முடைய ஓட்டம் உலகம் என்கின்ற பெரிய சங்கிலிகளினால் கட்டப்பட்டு ஓட முடியாம தத்தளிக்க ஆரம்பிக்கிறோம். 2 நேரம் எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணக்கு உட்கார, 3ஆவது நேரம் அந்த சங்கிலி பிடிச்சி அப்படி இழுத்துருது, கீழே இழுத்துருது. அப்புறம் எங்க முழங்கால் போட்டு அப்படி மல்லாக்கப்படுத்து அப்படி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். 4 நாள் 5 நாள் முடியல. ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் சொல்லுகிற அந்த சங்கிலி முதல் காரை வெட்டி ஏறி. இது உலகத்திற்கும் உனக்கு சம்பந்தமான ஒரு வாழ்க்கை வாழும்படி உன்னை நான் கர்த்தர் உருவாக்கல. நீ ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்ட கழுகுக்கு ஒத்த ஒரு மனுஷன். நீ சட்டைகளை அடிச்சு பறக்கணும். உலகத்துக்குள்ளேயே நீ வந்து தத்தி எத்தனை நாள் நீ வந்து நடந்து கொண்டு போகிறாய். கர்த்தருடைய வசனத்தில் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கழுகனுடைய நிலைய, அந்த கழுகுக்கு பறக்க தெரியாம உலகத்திலேயே அது உலாவி கொண்டு இருக்கிறது உண்டானால் எத்தனை ஆபத்துகளை இது சந்திக்க நேரிடும் பாருங்க. எதையாச்சும் வரக்கூடிய விலங்குகள் கூட அந்த கழுகை தின்றும். ஆனால் அந்த கழுகு பறக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லாவற்றையும் தாண்டி பறக்கக்கூடியதாக, எல்லாவற்றையும் மெய்யாகவே கீழ்ப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்ததாக காணப்படுகிறது மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய நிலையும் கர்த்தர் அப்படித்தான் வச்சிருக்கிறார். நீ ஒரு முறை பறக்க ஆரம்பிச்சிட்டேன்னா கீழே இறங்கி வர்றதுக்கே உனக்கு மனசு இருக்காது. ஒரு முறை நீ ஆவிக்குரிய காரியத்துக்குள்ள உள்ள போயிட்டேன்னா கீழே இறங்கி வரக்கூடிய யோசனை நம்முடைய வாழ்க்கையிலே வராது. இந்த யோசனை வருகிறதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தோடு கூட நம்முடைய கால்களை சாத்தான் கட்டி பிணைத்திருக்க ஆரம்பிக்கின்றான். நீ எந்திரிக்க முடியாத அளவிற்கு இந்த பிணைப்பு அப்படியே நம்மளை பிடிச்சி இழுக்கத்து கொண்டே வர ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த விக்கிரகத்துக்குரிய காரியங்களை முதல் விஷயமா நீ வெட்டி எறிய வேண்டும். அது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலையில் உன்னால் எழும்ப முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது.